வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பாக்ஸ்கான் பெண் ஊழியர்களின் விடுதி திறப்பு விழாவுக்கு வருகை தந்த அதன் தலைவர் யாங் லியூ விமான நிலையத்திலிருந்து காரில் அழைத்துச் சென்ற அமைச்சர் TRB ராஜா. விசிக தலைவர் திருமாவளவனுக்கு பிறந்த நாள். தாவேக தலைவர் விஜய் போனில் தொடர்பு கொண்டு வாழ்த்து. பிரதமர் வீட்டு வசதி திட்ட நிதியில் முறைகேடு. 13 அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு விளக்கம். ஒகேனக்கலில் தடையை மீறி அருவி ஆற்றுப் பகுதிகளில் குளிக்கும் சுற்றுலா பயணிகள். பாதுகாப்பு பணியில் காவல்துறையினரை ஈடுபடுத்த சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை. காவல்துறை காவல் முடிந்த நிலையில் ரவுடி நாகேந்திரன் அவரது மகன் அஸ்வத்தாமன் நீதிமன்றத்தில் ஆஜர். இருவரையும் நீதிமன்ற காவலில் அடைக்க எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு. பீகாரில் கங்கை நதியின் குறுக்கே கட்டப்பட்டு வரும் பாலம் இடிந்து விபத்து. 3வது முறையாக இடிந்து விழுந்ததால் கட்டுமான தரம் குறித்து கேள்வி. நில மோசடி புகாரில் ஆளுநர் அனுமதி அளித்ததை அடுத்து கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்போவதாக முதலமைச்சர் சித்தராமையா அறிவிப்பு. பாஜக மதச்சார்பற்ற ஜனதாதளம் இணைந்து தனது ஆட்சியை கவிழ்க்க சதி செய்வதாகவும் குற்றச்சாட்டு. விவசாய பயன்பாட்டில் அல்லாத இலவச மின் இணைப்புகளை கணக்கெடுக்க தமிழக அரசு உத்தரவு. மாவட்ட வாரியாக ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய ஆணை. போரூரில் நடைபெறும் மெட்ரோ பணியை நேரில் ஆய்வு செய்த தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா. நெடுஞ்சாலைத்துறை நீர்வளத்துறை பணிகளை மழைக்காலங்களுக்குள் விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவு. சிவகங்கை மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழை. திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி. கொடைக்கானலில் அடர்ந்த பனிமூட்டத்துக்கு இடையே சாரல் மழை. படகு சவாரி செய்து மகிழ்ந்த மக்கள். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் திடீர் தீ விபத்து. அரை மணி நேரம் போராடி தீயை அணைத்த வீரர்கள். விண்ணப்பித்த உடனே மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் என வாட்ஸ்அப்பில் வலம் வரும் தகவல். வதந்தியை உண்மை என நம்பி ஆட்சியர் அலுவலகங்களுக்கு வந்த பெண்கள் ஏமாற்றம். அரசின் 7.5% ஒதுக்கீட்டில் சேரும் மாணவர்களிடம் தனியார் பொறியியல் கல்லூரிகள் கட்டணம் வசூலிப்பதாக புகார். விதிமீறி கட்டணம் வசூலிக்கும் கல்லூரிகள் மீது நடவடிக்கை பாயும் என தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் எச்சரிக்கை. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஈரோடு, திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ரூபாய் 3 மாவட்டங்களில் 24,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெறும் வகையில் திட்டம். அத்திக்கடவு அவிநாசி திட்டப்பணி 2019ஆம் ஆண்டே தொடங்கப்பட்டாலும் திமுக ஆட்சியில்தான் விரைவுபடுத்தப்பட்டன. விவசாயிகளுக்கு பலனளிக்கும் திட்டத்தை தொடங்கி வைத்ததில் மகிழ்ச்சி என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவு. நீட் தேர்வு தோல்வியால் தஞ்சை மாவட்ட மாணவர் தனுஷ் பலியானது அதிர்ச்சி அளிப்பதாக எடப்பாடி பழனிசாமி வேதனை. நீட் ரத்துக்கு ஆக்கப்பூர்வ நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வலியுறுத்தல்.
நீட் தேர்வை எழுதித்தான் ஆக வேண்டும் என கூறிய இபிஎஸ் தற்போது மாற்றி பேசுகிறார். மருத்துவ ஆணைய மசோதாவை எதிர்த்து நாடாளுமன்றத்தில் அதிமுக வாக்களிக்கவில்லை என அமைச்சர் சிவசங்கர் பதிலடி. கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் நீண்டகால கனவான அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார். பவானி ஆற்றில் மழைக்காலங்களில் வீணாகும் தண்ணீரை வறட்சி பகுதிகளுக்கு கொண்டு செல்வதே அத்திக்கடவு அவிநாசி திட்டமாகும். இந்த திட்டம் 65 ஆண்டுகளுக்கும் மேலாக கனவாக இருந்து வந்தது. இந்நிலையில் 1916 கோடியில் அமைக்கப்பட்டுள்ள இந்த திட்டத்தை சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தபடி காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் துரைமுருகன், கயல்விழி செல்வராஜ், தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஈரோடு, திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ரூபாய் 1916.41 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள 6 நீரேற்று நிலையங்கள் மற்றும் 1045 அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்டங்களின் நிர்வாகம் சார்பிலும் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் சார்பாகவும் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுன்கரா நன்றி தெரிவித்துக் கொண்டார். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தினை காணொலி காட்சி வாயிலாக துவக்கி வைத்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டங்களின் நிர்வாகத்தின் சார்பாகவும் பொதுமக்களின் சார்பாகவும் விவசாயிகளின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் மூலம் 3 மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களுக்கு வறட்சி காலங்களில் குடிநீர் தேவை பூர்த்தியாவதுடன் 24,468 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3 தலைமுறைகளின் கனவு திட்டம் நிறைவேறியதால் திருப்பூர், கோவை, ஈரோடு மாவட்ட மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த திட்டத்தின்படி ஈரோடு, கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் 32 ஏரிகள், 971 குளம், குட்டைகள் என மொத்தம் 1045 நீர் நிலைகளில் நீர் நிரப்பப்படும். இதற்காக பவானி, நல்லகவுண்டன்பாளையம் உள்ளிட்ட 6 இடங்களில் நீரேற்று நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 1998 ஆண்டில் 134 கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்ட இந்த திட்டம் தற்போது 1916 கோடி ரூபாயில் நிறைவடைந்தது. ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்ட விவசாயிகளின் வாழ்வுக்கு வளம் சேர்க்கும் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை தொடங்கி வைத்ததில் மகிழ்ச்சி அடைவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் 1972 ஆண்டு கருணாநிதி செயல்படுத்திட முனைந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் பல்வேறு ஆட்சி மாற்றங்களால் தடைபட்டிருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி அந்த பகுதி மக்கள் கடந்த 2016 ஆண்டு வரை காலவரையற்ற உண்ணாவிரதம் இருந்தபோது அவர்களை நேரில் சந்தித்து திமுக ஆட்சியில் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்திருந்ததாக சுட்டிக்காட்டியுள்ளார். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கான பணிகள் 2019 ஆண்டில் தொடங்கப்பட்டிருந்தாலும் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் இதனை நிறைவேற்றிட உறுதி பூண்டு 1916 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருத்திய நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டு பணிகள் விரைவுபடுத்தப்பட்டதாகவும் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்ட மக்களின் கனவு திட்டமான அத்திக்கடவு அவிநாசி நிலத்தடி நீர் செறிவூட்டும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ள நிலையில் 65 ஆண்டு கால இந்த கனவு திட்டம் எப்படி செயல்படுத்தப்படுகிறது என்பதை வரைகலை மூலமாக விவரிக்கிறார் செய்தியாளர் லாவண்யா. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 3 மாவட்ட மக்களின் பெரும் கனவு திட்டம் தான் இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம். இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, 3 மாவட்ட மக்கள், கோவை, திருப்பூர், ஈரோடு ஆகிய மாவட்ட மக்கள் அதிகமாக கனமழை ஏற்படும் போது, வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது வீணாக செல்லக்கூடிய நீரை சேமித்து வைக்கக்கூடிய திட்டமாகத்தான் இது இருக்கிறது. இதனுடைய நோக்கமும் செயல்பாடும் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கறத தான் பார்க்க போகிறோம். குறிப்பா பார்த்தோம்னா, மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய ஆறுகள் கேரளாவுக்கு சென்று அப்படியே இந்த 3 மாவட்டங்கள் வழியாகத்தான் தமிழ்நாட்டில் செல்கிறது. பில்லூர் அணைக்கு கீழே அதிக கனமழை வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது வீணாக போகக்கூடிய நீரை குழாய்கள் அமைத்து அதை பம்பிங் செய்து நீரேற்று நிலையங்கள் மூலமா இந்த நீரை சேகரிக்கணும் அப்படிங்கிறதா இந்த திட்டம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட 1914 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த திட்டமானது நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த திட்டத்தின் மூலமாக பாசன வசதி பெறக்கூடிய நிலங்களின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா 24,000 ஏக்கர் நிலங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இந்த திட்டமானது நேரடியான நீர்
நீர்ப்பாசன திட்டம் இல்ல அப்படிங்கறத குறிப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கிறது. இது என்னன்னா நிலத்தடி நீரை செறிவூட்டக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அப்படிங்கறத நம்ம கவனிச்சு பார்க்க வேண்டியிருக்கிறது. குறிப்பா பார்த்தோம்னா நிலத்துக்கு அடியில பதிக்கப்படக்கூடிய ராட்சத குழாய்கள் மூலமாக வீணாக செல்லக்கூடிய நீர்கள் பம்ப் செய்யப்பட்டு நிலத்தடி நீரை செறிவூட்டுவதற்காக சேகரித்து வைக்கப்படுகிறது. அதுலயும் பார்த்தோம்னா 958 கிலோமீட்டர் நீளத்து அளவுக்கு இந்த குழாய்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது. அதுலயும் இந்த உபரி நீர் செல்லக்கூடிய 70 நாட்கள் தான் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. சரி, இந்த திட்டம் எப்படி செயல்படும் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஆண்டுக்கு 1.50 டிஎம்சி நீர் உபரி நீர் அப்படிங்கிறது பம்பிங் செய்யப்படும். மொத்தமாக பார்த்தோம்னா கால்வாய்களை இந்த நிலத்தடி நீருக்குள்ள பதிக்கப்படக்கூடிய குழாய்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இதனுடைய நீளம் மட்டுமே 133.4 கிலோமீட்டர் நீளத்துக்கு இந்த குழாய்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக சுரங்கம் மட்டுமே 3.70 கிலோமீட்டர் நீளத்துக்கு இந்த சுரங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக இருக்கக்கூடிய ஒரு சுற்றுவட்ட இந்த 3 மாவட்டத்தில் சுற்றுவட்டத்தில் 6 இடங்களில் நீரேற்று நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது 1045 நீர்நிலைகளில் இந்த தண்ணீரானது நிரப்பப்படவிருக்கிறது. இதில் பிரதான கால்வாய் மட்டும் அதனுடைய நீளம் மட்டும் அப்படின்னு பார்த்தோம்னா 35.20 கிலோமீட்டர் அளவுக்கு இந்த நீளமானது இருக்கிறது. சரி, இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் மூலமாகத்தான் இந்த நீரானது செறிவூட்டுதல் அப்படிங்கிற திட்டம் தான் இதனுடைய நோக்கமாகவும் இருக்கிறது. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தொடங்கப்பட்டதற்கு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் நன்றி தெரிவித்துள்ளார். சேலத்தில் நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் 50 ஆண்டு கால போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என்று கூறினார். இது 50 ஆண்டு கால போராட்டத்திற்கான வெற்றி. 50 ஆண்டு காலமாக பல்வேறு தலைவர்கள் போராட்டமாக விதைத்த விதையை இன்றைக்கு அறுவடை நடந்திருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதை துவக்கி வைத்திருக்கிறார். கடந்த 3 ஆண்டு காலமாக தீவிரமாக இந்த திட்டத்தை முடிப்பதற்காக முதலமைச்சர் ஒரு தனி கவனம் செலுத்தி மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாவட்ட அமைச்சர், வீட்டு வசதித்துறை அமைச்சர் அவர்களை களத்திலே வேகப்படுத்தி நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுடைய முழு ஒத்துழைப்பின் வேகத்தின் காரணமாக இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அனைவருக்கும் இந்த நேரத்திலே நாங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் 90% பணிகள் முந்தைய அதிமுக ஆட்சியிலேயே முடிக்கப்பட்டதாகவும் எஞ்சிய 10% பணிகளை மட்டுமே திமுக அரசு நிறைவேற்றி இருப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இத்தொடர்பாக எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ள அவர் 2.5 ஆண்டுகளுக்கு முன்பே பணிகளை முடித்திருந்தால் 3 மாவட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பலனடைந்திருப்பார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். சேலம் மாவட்டத்தில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா அமைப்பதற்கான பணிகள் 2 ஆண்டுகளுக்கு முன்பே முடிவடைந்த நிலையில் இதனை உடனடியாக மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்துவிட வேண்டும் என்றும் கிடப்பில் போடப்பட்டுள்ள காவிரி குண்டாறு இணைப்பு திட்ட பணிகளை விரைவுபடுத்திட வேண்டும் என்றும் திமுக அரசை வலியுறுத்தியுள்ளார்.